வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த உயர்கல்வித்துறையின் கீழ் செயல்படக்கூடிய 13 பல்கலைக்கழகங்களில் 12 பல்கலைக்கழகங்கள் போதுமான நிதி இல்லாமல் நிதி சிக்கலில் சிக்கி தவித்து வரக்கூடிய தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தை தவிர மற்ற பல்கலைக்கழகங்கள், சென்னை பல்கலைக்கழகம், மதுரை பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்வேறு பல்கலைக்கழகங்களில் பல சிக்கல்கள் நீடிப்பதாகவும் இதனால் தமிழகத்தில் உயர்கல்வி பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சமீபத்திய ஆண்டுகளில் போதுமான பேராசிரியர்கள் இல்லாததும் பல பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லாததும் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கின்றது. குறிப்பாக சென்னை பல்கலைக்கழகம் கிட்டத்தட்ட 160 ஆண்டுகளுக்கும் முந்தைய ஒரு பழமையான பிரசித்தி பெற்ற பல்கலைக்கழகமான சென்னை பல்கலைக்கழகத்தில் ஓராண்டுக்கும் கிட்டத்தட்ட ஓராண்டாக துணைவேந்தர் இல்லாத சூழல் இருக்கின்றது. அதே போல பல்கலைக்கழகத்தினுடைய தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி, ரெஜிஸ்ட்ரார் போன்றவர்கள் எல்லாம் நிரந்தர ஊழியர்களாக இல்லாமல் தற்காலிக ஊழியர்களாக அவர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சென்னை பல்கலைக்கழகத்தில் கடும் நிதி நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அவ்வப்போது பேராசிரியர்கள் மற்றும் அங்கு பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் அவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடக்கூடிய சூழலும், கல்லூரிக்குள்ளேயே உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய சூழலும் ஏற்பட்டிருக்கின்றது. அதே போல மதுரையில் இருக்கக்கூடிய காமராஜர் பல்கலைக்கழகம் கடந்த 3 மாதமாக துணைவேந்தர் இல்லாத நிலையும் கடுமையான நிதி நெருக்கடியிலும் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல கோவை பல்கலைக்கழகம், கோவையில் இருக்கக்கூடிய பாரதியார் பல்கலைக்கழகம் இங்கு கடந்த 2 ஆண்டுகளாக துணைவேந்தர் இல்லாத சூழல் நீடிக்கின்றது. மேலும் பல துறைகளுக்கு பேராசிரியர்கள் போதுமான அளவில் இல்லை என்றும் குறிப்பிடுகிறார்கள். திருச்சியில் இருக்கக்கூடிய பாரதிதாசன் பல்கலைக்கழகம், சென்னை காரப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் யூனிவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய கல்வியியல் பல்கலைக்கழகம், இந்த பல்கலைக்கழகத்திலும் ஓராண்டுக்கும் மேலாக துணைவேந்தர் இல்லாத நிலை நீடிக்கின்றது. நெல்லையில் இருக்கக்கூடியவர்கள் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி, காரைக்குடியில் இருக்கக்கூடியவர்கள் அழகப்பா பல்கலைக்கழகம், சிதம்பரத்தில் இருக்கக்கூடியவர்கள் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் அவர்கள் படித்து வருகின்றார்கள். இவர்களுக்கு அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய மாவட்டங்களிலேயே அல்லது அண்டை மாவட்டங்களிலேயே பல்கலைக்கழகங்கள் இருப்பது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பல்கலைக்கழகங்களில் போதுமான நிதி இல்லாததும், பேராசிரியர்களுக்கு சம்பளம் மாதம் மாதம் சரியாக கொடுக்கப்படாததும், போதுமான பேராசிரியர்கள் இல்லாததும் மிகப்பெரிய ஒரு சிக்கலாக மாறி இருக்கின்றது. உதாரணத்துக்கு சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கொண்டால் அங்கு துணைவேந்தர் நீட்டிக்கப்பட்ட விவகாரமாக இருந்தாலும் கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன், ரெஜிஸ்ட்ரார் போன்ற அந்த அதிகாரிகள் நியமிக்கப்பட்டது தற்காலிகமாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல ஒரு சாரருக்கு வேண்டியவராக அவர்கள் உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் நியமிக்கப்படுவதால் அவர்கள் ஒரு சார்புடன் செயல்படுவதாகவும் இதனால் பொதுத்தன்மை இல்லை, பல்கலைக்கழகத்தில் வளர்ச்சி இல்லை, அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய நிலைகள் இல்லை என்றும் குறிப்பிடுகிறார்கள். சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஓபன் யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் பதிவாளர் மீது, அதே போல அங்க இருக்கக்கூடிய துணைவேந்தர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் அடுக்குகிறார்கள். 5 கோடி ரூபாய் அளவிற்கு நிதி மோசடி நடைபெற்றிருப்பதாகவும், நிர்வாக சீர்கேடு நடைபெற்றிருப்பதாகவும் 55 பக்கத்திற்கு தமிழக முதலமைச்சருக்கு அங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து புகார் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களும் பலவிதமான விஷயங்கள் இருக்கின்றது. இது சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் மட்டும்தான் நிதி சிக்கல் என்பது பெரிய அளவில் இல்லாமல் இருக்கின்றது. காரணம், அங்கு அதிகமான மாணவர்கள் படிக்கிறார்கள், அதிக அளவில் நிதி புழங்குகிறது. ஆனாலும் கூட அண்ணா பல்கலைக்கழகத்திலும் போதுமான பேராசிரியர்கள் இல்லை என்று குற்றச்சாட்டு இருக்கின்றது. பல்வேறு வழக்குகள் காரணம் காட்டப்பட்டாலும் கூட பேராசிரியர்கள் இல்லாத காரணத்தால் தொடர்ந்து மாணவர்களுக்கு பாடம் நடத்துவது, பல்கலைக்கழகத்தின் அந்த ஆராய்ச்சி பணிகள் பாதிக்கப்படுவது உள்ளிட்ட பல விஷயங்கள் இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். இந்தியாவினுடைய அந்த கல்வி வளர்ச்சி குறியீடு என்பது 2035ஆம் ஆண்டில் தான் 50% அடைய வேண்டும் என இலக்கு நிர்ணயித்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு இப்போதே 50% கடந்து விட்டது. 2035இல் 80 விழுக்காட்டிற்கும் மேல் செல்லும் என கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கு ஏற்ப தரமான கல்வி இங்கு கொடுக்கப்பட வேண்டும், அதற்கு ஏற்ப பேராசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும். இந்த பல்கலைக்கழகங்கள் இருக்கக்கூடிய நிர்வாக சிக்கலும் நிதி சிக்கலும் தீர்க்கப்பட வேண்டும் என்பது பெரும்பாலான அனைத்து பல்கலைக்கழகங்களுடைய பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.